வணக்கம். இந்த வீடியோவில் இப்போது சமீபத்தில் கொஞ்ச நேரம் முன்னாடி வந்து ரிலீஸ் ஆகிட்டு இப்போவும் தமிழ்நாட்டோட பல இடத்துல வெற்றிகரமாக ஓடிக்கொண்டிருக்கும். இப்போது ஓடிடியில் கூட அதை வந்து போட்டிருக்காங்க. டூரிஸ்ட் ஃபேமிலி அப்படிங்கிற சினிமா பற்றி தான் நம்ம பார்க்கணும். இதுவே ஒரு பிஸ்னஸ் தான். சினிமா எடுக்கிறதும் ஒரு பிஸ்னஸ். அதில் பல லட்சக்கணக்கான மக்களோட பணம் இருக்குது. பல பேர் சினிமா ரொம்ப நல்லா ஹிட் ஆகிடுச்சுன்னா பல பேருக்கு லாபம். அதில் டைரக்டருக்கு லாபம், அதில் நடிக்கிறவங்களுக்கு லாபம், புது புது கேரியர்ஸ் உருவாகும். அதில் இருக்கிற டைரக்டர், ப்ரொடியூசர், மியூசிக் டைரக்டர், அந்த ஆக்டர்ஸ் எல்லாருக்கும் அப்படி வந்த ஒரு சினிமா தான் இந்த டூரிஸ்ட் ஃபேமிலி. பட் இதுக்கும் மற்ற சினிமாவுக்கு என்ன வித்தியாசம்னா, இந்த சினிமாவில் சொல்லப்பட்ட விஷயம் வந்து மிக 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 உயர்ந்த கருத்தை கொண்டுள்ள படம். மெய்யழகன் சினிமா மாதிரி தான் இருக்குது, ஆனால் கொஞ்சம் டிஃப்ரெண்ட். ஏன்னா எல்லாமே ஸ்டோரியே ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்குது, ரொம்ப கிரிப்பிங்காக இருக்குது, ரொம்ப குவிக்காக இருக்குது. போர் அடிக்காமல் கிடு 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 கிடுன்னு கொண்டு போகிறாங்க. என்ன முக்கியமான விஷயம்னா, இந்த சினிமாவில் எக்கச்சக்கமான விஷயங்கள் ரொம்ப புதுமையாக ஒவ்வொரு சீனையும் செதுக்கியிருக்கார் இந்த டைரக்டர். அபிஷான் ஜீவிந்த் அப்படின்னு சொல்கிறாங்க அவரோட பேர். இது மட்டும் அவர் எங்கே இருந்தாருன்னே தெரியல. பார்த்தா ஒரு புது படம் மாதிரி இல்லை, ஒரு ஏதோ பல வருஷம் இந்த சினிமா ஃபீல்டில் இருந்து பண்ணுற ஒரு மாதிரி தான் பண்ணியிருக்கார். இதில் முக்கியமான விஷயம் என்னென்னா, காமெடி. ஒரு சின்ன குட்டி பையனை வச்சுட்டு காமெடி வந்து ரொம்ப அருமையாக ஒர்க் அவுட் ஆகிருக்கு. ரொம்ப ஒவ்வொரு சீனுக்கும் அடுத்த சீனுக்கும் நிறையா வந்து கனெக்ஷன் இருக்குது. ஒவ்வொரு சீன்லையும் ஒரு நல்ல விஷயத்தை காமிச்சு, இதுக்கும் அந்த குடும்பம் வந்து அந்த சொசைட்டியில் அக்செப்ட் ஆகிறதுக்கு, அவங்களோட அங்கீகாரம் கிடைப்பதற்கு, மற்றவங்களுடைய அன்பை பெறுவதற்கு அவர்கள் என்னெல்லாம் செய்கிறாங்க அப்படிங்கிறது ரொம்ப சிஸ்டமேட்டிக்காக காமிச்சிருக்காங்க. இதை தான் சொல்லுவாங்க, ட்ரூ ஹியூமன் லவ் அண்ட் கம்பேஷன் ஆல்வேஸ் வின்ஸ். அதாவது உண்மையாக அன்பு, உண்மையாக மனிதர்களை நேசிப்பது என்றைக்குமே வெற்றிகரமாக தான் முடியும். இதுதான் மனிதனுடைய இயல்பு. இவ்வளோ நல்லவங்க இருப்பாங்களா அப்படின்னு நிறைய பேர் கேட்குறாங்க. இப்படி இருக்கிறவங்க இருக்கிறதுனால தான் இந்த உலகம் இன்னும் இயங்கிக் கொண்டிருக்கின்றது அப்படிங்கிறது தான் ரொம்ப முக்கியம். ஹியூமன் கம்பேஷன் அண்ட் ட்ரூ ஹியூமன் கம்பேஷன் அண்ட் லவ் ஹேஸ் நோ லிமிட்ஸ்னு சொல்லுவாங்க. அதுக்கு லிமிட்டே கிடையாது. அடுத்தது வந்து எம்பத்தி. அதாவது ஒரு பிரச்சனை இருக்குது, அந்த பிரச்சனையில் வந்து நாம் நேரடியாக தொடர்பு இல்லை என்றால் கூட அந்த மனிதருக்கு ஏதோ ஒரு பிரச்சனை இருக்குது அப்படிங்கிறத அங்கீகரித்து நம்மால் செய்யக்கூடிய ஒரு உதவியை நாம் செய்தால் அதுவே ஒரு திருப்பு முனையாக அமையும் என்பதற்கு ஒரே ஒரு சீன் தான் போகும். இந்த ஹீரோ கேட்குற அந்த பையனை பார்த்து, நீ சாப்பிட்டியாப்பான்னு. அப்புறம் அந்த ஊரை விட்டு போய் துபாயில் ஒரு நல்ல வேலைக்கு போகிறதுக்கு முன்னாடி அந்த ஒரு சொல்கிற கதையை, என்னோடய அம்மா இறந்து போயிட்டாங்க, அதுவே இங்கே யாருக்குமே தெரியல, ஆனால் எங்கேருந்தோ வந்தவர் வந்து எனக்கு ஃபோன் பண்ணி நான் சூசைட் பண்ணிக்கும் பொழுது என்னை காப்பாற்றியவரும் இந்த ஹீரோ தான். அதுக்கப்புறம் என்னை சாப்பிட்டியான்னு கேட்ட ஒரே ஒரு மனிதன் இவர் மட்டும்தான் அப்படின்னு சொல்கிறார். அது வந்து ரொம்ப ஒரு அருமையாக தேட்டருக்கு ஆல்மோஸ்ட் எல்லாருமே அழுதுருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா இதுக்கு பேர் தான் எம்பத்தி. இன்னொன்று, ரொம்ப இன்டெலிஜென்ட்டாக ரொம்ப திறமையாக இந்த டைரக்டர் வந்து தமிழ் நேஷ்னலிசம், அதாவது நாம் தான் தமிழர்கள் தான், நம் தமிழ் கல்ச்சரை நாம் கொண்டாடுவோம் அப்படின்னு சொல்வதற்கு ரொம்ப நல்லா பண்ணியிருக்காரு. ஏன்னா உதாரணத்துக்கு ஒரு பஞ்சாபி குடும்பத்தையே வந்து ஒரு மற்றவங்களை நேசிக்கிற அளவுக்கு நடந்து கொள்ளும் விதம், நாம் தமிழர் பண்பாடு அப்படிங்கிறது வந்தாரை வாழ வைக்கும் தமிழ்நாடுன்னு சொல்லுவோம். அந்த மாதிரி ஒரு விஷயத்தில் ஹவு தமிழ்நாடு வெல்கம்ஸ் மைக்ரன்ஸ் ஃப்ரம் எனிவேர் இன் த வேர்ல்ட் அப்படிங்கிறத மிக மிக அருமையாக காமிச்சிருக்கார். ஒரு நார்த் இந்தியன் போலீஸ் ஆஃபீஸர், அவர் வில்லன் மாதிரி தான் காமிக்கிறாங்க. அவருக்கு கொஞ்சம் திமிரு ஜாஸ்தி, தமிழியன்ஸை கண்டா கொஞ்சம் இலக்காரமாக பேசுகிறது எல்லாம். அதில் கடைசியில் அந்த ஒரே ஒரு சின்ன வார்த்தை, அதாவது இந்த தமிழ் சினிமாவை பொறுத்த மட்டும் அது பெரிய வார்த்தை தான். கதைப்போமா அப்படின்னு கேட்ட உடனே
அவருக்கு ஒன்றுமே புரியாமல் இது என்னன்னு கேட்டு அவர் வீட்டை விட்டு வெளியில் போகிற சமயம் பார்த்து, ஓகே நீங்கள் தான் அந்த பையனை அடித்து இது பண்ணதில் அவர் இறந்து போய் விட்டார் அப்படின்னு சொல்லி அந்த சினிமா கிளைமேக்ஸை சூப்பராக கொண்டு போயிருக்காங்க. இவ்வளோ அருமையான ஒரு கிளைமேக்ஸ் சீனை வந்து யாராலையுமே உருவாக்கவே முடியாது. அதுவும் பாசிட்டிவாக கொண்டு போனது மிக 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 அருமை. ஸோ இந்த சினிமாவை விட்டு வெளியில் வரும் பொழுது நம் மனதில் தோன்றுவது எல்லாமே பாசிட்டிவிட்டி, நம் மனதில் தோன்றுவது எல்லாமே ஒரு விதமான எந்தூசியாசம், ஒரு எம்பத்தி, ஒரு ட்ரூ கம்பேஷன் அண்ட் லவ். நாமும் இப்படி இருந்தால் என்ன என்று தோன்றக்கூடிய பாசிட்டிவ் தாட்ஸ், லாட் ஆஃப் பாசிட்டிவிட்டி அப்படின்னு சொல்லலாம். அது மிகையாகாது. ஏன்னா டெய்லி நம்ம எதிர் நீச்சல் மாதிரி மகா மோசமான சீரியல்லாம் பார்க்குறோம். மற்றபடி நிறைய சீரியல் தமிழ்நாட்டுக்கு பொறுத்த மட்டும் மனதை கெடுக்கக்கூடிய சீரியல் தான் நிறையா வந்துகிட்டே இருக்குது. ஆனால் அதுலேயும் மிக மிக நன்றாக நல்ல ஒரு சினிமா வந்து நம் எல்லோரையும் சினிமா தியேட்டரில் தான் பார்க்க வேண்டும் என்ற ஒரு ஆசையை உண்டாக்குவது ரொம்ப ரொம்ப பெரிய விஷயம். இந்த டைரக்டர் வந்து மிக மிக வெற்றிகரமாக வலம் வருவார் என்ற ஒரு நம்பிக்கை இருக்கின்றது. இந்த சினிமா மூலமாக தமிழ் சினிமாவுக்கு இது ஒரு புது பாடம். இட்ஸ் எ நியூ பாத் இன் தமிழ் மூவிஸ். இதை தான் ஸ்ட்ராட்டஜிக் மேனேஜ்மெண்ட்டில் ப்ளூ ஓஷன் ஸ்ட்ராட்டஜின்னு சொல்லுவாங்க. இதை தான் வந்து ப்ளூ ஓஷன் ஸ்ட்ராட்டஜின்னு சொல்லுவாங்க. அதாவது யாருமே ஒரு இண்டஸ்ட்ரி இருக்குது, ஒரு தொழில் இருக்குன்னா அந்த தொழிலில் யாருமே செய்யாத ஒரு விஷயத்தை புதுமையாக செய்து அதன் மூலமாக வெற்றி தேடுவது. இந்த ஐட்டம் நம்பர்ஸ் கிடையாது, மட்டமான பாட்டு கிடையாது, எதுவுமே கிடையாது. ரொம்ப நல்லா இருக்கும். இதுதான் இந்த படத்தோட வெற்றியின் ரகசியம். இந்த மாதிரி நிறைய சினிமா வந்தால் தமிழ்நாட்டுக்கும் நல்லது, சினிமா இண்டஸ்ட்ரிக்கும் நல்லது, பிஸ்னஸ்க்கு நல்லது. இதுலேருந்து நிறைய லெசன்ஸ் கற்றுக்கலாம். ஒரு சினிமாவை எப்படி எடுக்க வேண்டும் என்பதை இந்த சினிமா நிச்சயமாக வந்து எல்லா ஃபிலிம் இன்ஸ்டிடியூட்லையும் போட்டு காமிப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா இவ்வளோ ஒரு சீன் ஆஃப்டர் சீன் அவர் செதுக்கி இருக்கார். ஹி இஸ் அன் ஆர்கிடெக்ட். ஹி இஸ் டன் ஒண்டர்ஸ் பை டூயிங் சம்திங் விச் இஸ் யூனிக் இன் தி ஹிஸ்ட்ரி ஆஃப் தமிழ் சினிமா. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நான் நினைக்கிறேன். தயவு செஞ்சு இதை மற்றவங்களோட ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், நம்ம சேனலுக்கு ஆதரவு கொடுங்க. மிக்க நன்றி. தேங்க்யூ.